ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகிசஸ். இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ராமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வந்து ஏதோ மருந்து கலந்து கொடுத்துருப்பாங்க கேக்கில். ஹீரோயின் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா மேக் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருந்தால் இப்போ கண்டினியூ ஆகுது. ஹீரோயினை பார்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் காரணம் இதுக்குன்னு ஒரு சவுண்டு தான் விடுறாரு. எல்லாருமே முட்டி போட்டுறாங்க. பொண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அங்கிள் அப்படியே கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. டக்குன்னு தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்துட்டு கண்ணடிக்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுட்டு அப்படியே அரண்மனைக்குமே வந்துடுறாங்க. ஹீரோயின் பண்ண ட்ராமாவோட மெயின் பிளாட்டு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி அரண்மனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பொண்ணை ஒன்றுமே பண்ணிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிற பழி அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. அவள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவள் ஹெர்ப் தான் கலந்தா, அது கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு, அதை பார்க்காம கலந்துட்டா அப்படின்னு சொல்லி அப்பா சமாளிக்கிறாரு. இல்லை, நான் மருத்துவர்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டேன், அதை வந்து அபார்ஷன் பண்ணுற டேப்லெட்டை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கா, எவ்வளோ தைரியம் இருக்கும் அவளுக்கு, அவளை நான் கொல்லாம விட மாட்டேன், எல்லாரும் கொல்லுங்க அவளை அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாரு. எல்லாரும் கத்தியை தூக்கிட்டு வரும்போது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் கத்துறாரு. நீங்கள் அதுக்கு பதிலாக இவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருங்க, எங்கள் வீட்லேயே நான் வெளியவே விடாமல் வீட்டுக்குள்ளேயே கூட வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது கரெக்ட் தான், இவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வாங்க நம்ம அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தங்கச்சியை தரன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கிளும் சொல்லி பார்க்குறாரு, யாரும் விடுற மாதிரியே இல்லை. இங்கே வந்து கட்டி போட்டச்சோன்னே ஹீரோயின் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க, என்னை விடு, முதல்ல என் கையில் எது கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது எது கட்டி போட்டோன்னு உனக்கு தெரியாதா, நீயும் நானும் ஒரே குடும்பத்தில் தான் பிறந்திருக்கோம், 2 பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, ஆனால் உன் எண்ணம் எவ்வளோ தப்பாக இருக்குன்னு பார்த்தியா, 10 வருஷம் படிச்சோ எவனோ ஒருத்தனை விட்டு ஏமானத்தை வாங்கணுக்காக என்கிட்ட தப்பா நடந்துக்க வச்சதானே, நீ எப்படி படிச்ச பொண்ணாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி பேசாத, நீ மேரேஜுக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்தவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொண்ணோட கேரக்டரை அவங்க பிரெக்னென்ட் ஆனதை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க லவ் பண்றவங்க கூட இருக்கும்போது அது தப்பே ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அது ஹீரோ பின்னாடி கேட்டுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருக்கேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன், உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூடாக அந்த கங்கில் வைப்பாங்கல்ல இரும்பு கம்பியை, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, இவன் அழகு தானே ரொம்ப பெருசாக நினைக்கிற, அதை மட்டும் கெடுத்துட்டா போதும் இல்லை, நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. எனக்கு அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுல்ல, அப்போ நீயும் உங்கள் அப்பாவும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூட தானே லேண்டன் ஃபெஸ்டிவல் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்பா கேட்கல, ஆட்கள்லாம் வந்து எங்களை கொல்றக்கு வந்தப்ப நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க, உங்கள் 2 பேரையும் காணமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சத்தியமாக தெரியாது, அப்பா என்ன சொன்னார்னா என்னை ஃபெஸ்டிவலுக்கு போக சொன்னார், நீ வந்து அங்கேயே இரு, நான் சொல்கிற வரைக்கும் ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார், நானும் அங்கே தான் இருந்தேன், எங்கள் அப்பா எங்கே போனாலும் எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. ஹீரோயினுமே அவங்க அந்த ஃபேஸில் இருக்க அழகு மேலே ரொம்பவே பிரியம் காட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சூடெல்லாம் வைக்கல, சும்மா பயம் மட்டும் தான் காமிச்சு விட்டுடுறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு அந்த கேக்கு சாப்பிட்டதில் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், அதுக்காக மருந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் தான் குடி அப்படின்னு சொல்லும்போது குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு வரும்போது அப்போவுமே குடிக்க மாட்டாங்க. எப்படி தான் நீ மருந்து குடிப்ப அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்கும்போது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அவருமே அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கண்ணை மட்டும் பக்கத்தில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தகுந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு மருந்து தான் கொடுக்க வந்தேன், கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிடுறாரு. ஹீரோயின்மே சாயங்காலம் ஆகுது, குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவங்க உடக்கு பேட்டப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அசிஸ்டன்ட் பார்த்தா கத்தி எடுத்துட்டு குத்த வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அது எதுவுமே தெரியல. அவங்க நார்மலாக நீ என்ன பண்ணுற, உன்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி நான் கேட்கணும்னு நினச்சேன், யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. அதுவா, என்னோட சைல்ட்ஹுட் காதலன் தான் அதுக்கு காரணம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. லவ் ஸ்டோரி ரொம்பவே அழகா இருக்கு, நீங்கள் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நான் கிராண்டாக உங்களை 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் வந்து உனக்கு முத்தலான ஒரு ரிங்குமே போடலான்னு இருக்க வரதட்சணையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே டச் ஆகிருது. எதுக்கு நீ இப்படி பண்ணுறீங்க, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அது என்ன முக்கியமா, நான் உன்னை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரியே பார்க்கல, நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான், நீ கல்யாணம் பண்ணி போகிறத நான் சந்தோஷமாக தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு மனசே அப்படியே மாறிடுச்சு. குத்தாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அங்கிள் சும்மாவா இருப்பார், தெரிஞ்சோன்னே பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு அந்த பொண்ணு. அவங்க சொல்கிறாங்க வயிற்றுல குழந்தை இருக்கேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட விட மாட்டாரு, அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ண, நீ வந்து குத்தி இருக்கணும்ல, ஏன் குத்தாம வந்து அப்படின்னு கேட்கும்போது என்னால் முடியல, அவங்க ரொம்பவே நல்லவங்க, அவங்கள நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னையும் என் குழந்தை உயிரோட மட்டும் போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது விடவே மாட்டாரு. சரி லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விட மாட்டாரு. சான்ஸ் வருமா இரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தப்பாக நடந்துக்கிறாரு. இதில் அந்த பொண்ணு இறந்தே போயிடுது. இவரே போய்
போய் காட்டுக்குள்ளே புதைச்சிட்டுமே வந்துடுறாரு. இங்கே ஹீரோயினை காமிச்சா தூக்கமே வர மாட்டுது. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஏன் நமக்கு இப்போ ட்ரீமே வரதில்லை அப்படின்னு வச்சுட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கினதை காமிக்கிறாங்க. ஹீரோவே முழிச்சு ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து மன்னர் வராரு அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கமே செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ தான் அதுக்கு வந்து தலைமை ஏற்றி நடத்திட்டு இருக்காரு. ஆட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான பாட்டி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி பாவம் வயசானவங்களா இருக்காங்களே வெயிட் அவர் தூக்கிட்டு வராங்களேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோ போறாரு. அந்த பாட்டிக்கு வெயிட் தூக்க முடியாமல் கீழே எல்லாம் போட்டிருப்பாங்க பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி பார்த்தா ஆள் செட் பண்ணவங்க போல கத்தி வச்சு குத்த வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சு இழுத்துறாங்க. அதனால ஹீரோவுமே சேவ் ஆகுறாரு. அந்த பாட்டியுமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த பாட்டியுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப பயமாகிறது. உனக்கு எதுவும் ஆகல இல்லை அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்காக இங்கே வந்த, இந்த நைட்டு நேரத்தில் உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் வந்துச்சு உன்னை கொலை பண்ணுற மாதிரி, அதனால தான் நான் சீக்கிரமாக இங்கே வந்தேன். நம்ம கான்ட்ராக்ட் தானே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. இது வெறும் கான்ட்ராக்ட்காக தான் நீ பண்ணியா, அதை தாண்டி கேர் லவ்னு சொல்லி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு பதில் சொல்லவே முல்ல அமைதியாகவே நிற்கிறாங்க. சரிங்க வந்து கிளம்பிடலாம் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ விடுற மாதிரி இல்லை. டக்குன்னு கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுமே தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரியே இல்லை. இதுக்கு மேலே இது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி என்னால் கொண்டு போக முடியாது. சும்மா ஒரு கான்ட்ராக்டாக என்னால் அவங்க கூட வாழ முடியாது. நான் நிஜமாவே அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோ கிஸ் பண்ணது மட்டும் தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே ஹீரோக்குமே அப்படி தான் கிஸ் பண்ணது மைண்டில் வருது. அதுக்கப்புறம் போன ஜென்மத்தில் அதாவது இந்த ஹீரோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார்ல இது என்னோட 10வது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போன லைஃப்பில் வந்து ஹீரோ என்னன்னு கத்தி வச்சு குத்திருப்பாங்க ஹீரோவை. அதை யோசிச்சு பார்க்குறாரு. நிஜமாவே உன்னால் மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் நீ என் லைஃப்பில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்கல்ல அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கனவுமே வருது. யாரோ கத்தியை வச்சுட்டு ஹீரோனை வந்து குத்துற மாதிரி பயந்து தான் எந்திரிக்கிறாங்க. காலையில் ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பிஸியாக வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு அசிஸ்டன்ட் கூட இருப்பாங்கல்ல அவங்க இப்போ இல்லை, எங்கே அவங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியலையே, மழை வேறு நைட் ரொம்ப பெஞ்சது, அதனால எங்கேயாவது லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரக்கு, மேபி இன்னைக்கு லீவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஹீரோயின் சரி நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. சாயங்கால நேரமாக அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ தூரத்தில் வர மாதிரி இருக்கு. நல்லா பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தெரியுது இந்த கனவுல வந்திருக்குல்ல அதே ஆள் தான். வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்மள தான் குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோவோட தம்பி வந்து ஹீரோயினை பிடிச்சு காப்பாத்துறாரு. சண்டை போட்டு அந்த பொண்ணையுமே பிடிச்சிடறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு காணாமல் இருந்தாங்கல்ல அசிஸ்டன்ட், அவங்களோட தங்கச்சி தான் இவங்க. அக்காவை நீங்கள் என்ன பண்ணீங்க, அக்காவை என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. எங்க அவளை தான் நானுமே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதமா நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் எழுதியிருக்கு நான் வந்து இது நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னா இறந்துட்டேன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கும் என்னோட லேடிக்கும் அதாவது ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவ்வளோதான் எழுதியிருக்கு அந்த லெட்டரில். ஆனால் தங்கச்சிக்கு வந்து இப்படி எழுதியிருக்கும் போதே இவங்க தான் சம்மந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தம்பி சொல்கிறாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. எப்படி இப்படி விட சொல்கிறா, அவன் என் தங்கச்சி மாதிரி என்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக ஹீரோ வந்திருப்பார். அரண்மனைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க லேடிஸ்லாம் இருப்பாங்க, அந்த க்ளீன் பண்ணுறவங்க அந்த மாதிரி அசிஸ்டன்ட் அவங்கெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட தம்பி பற்றியா அப்படியே ஹீரோ மாதிரி வந்து கரெக்டாக காப்பாற்றிட்டாரு. அவர் சூப்பரில், இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தவரை சூப்பராக இருக்குது, ஹீரோ விட அவர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்டுருது இங்கே வந்தது வேலை செய்யறதுக்கு, வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டே போறாரு. அங்கே இருக்க எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. வேக வேகமாக வந்து பார்க்கும்போது ஹீரோயினும் ஹீரோட தம்பி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே பொசசிவ் ஆகுது இவருக்கு. மேலுமே பேசாமல் போயிடுறாரு. ஹீரோயினுமே ரூமுக்கு வந்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உனக்கு என்ன நடந்தாலும் உடனே என்னை கூப்பிடு, நான் உனக்கு பாதுகாப்புக்காக வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னோட அசிஸ்டண்ட்டை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹீரோக்குமே புரியுது. நான் அவன் அசிஸ்டண்ட்டை தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப மேடாக இருக்கிறத பார்த்துட்டு தோண்டி பார்க்கும்போது உள்ள அசிஸ்டன்ட் வந்து இறந்துருக்காங்க. ஹீரோயின் பார்த்ததுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தங்கச்சியுமே அழுகுறாங்க. இதுக்காக நாங்கள் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சபதம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிச்சா ஹீரோட தம்பி தான் வந்து கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வெளியே வா, உனக்காக நான் டம்ப்ளிங்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கோமா வருது. இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக வெளியே வந்து ஓ டம்ப்ளிங் செஞ்சு கொண்டு வந்தியா, சூப்பராக இருக்கே பார்க்குறக்கு, எங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுறாரு. நான் உனக்காக பண்ணல ஹீரோயினுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, அதுக்காக என்ன, நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன், நான் ஹீரோயின்ட்ட சொல்லிடுறேன் எப்படி இருந்துச்சுன்னு, சரியா கிளம்புனி அப்படின்னு சொல்லி கதவை வேறு சத்திடுறாரு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதே தெரில. சரின்னு போயிடுறாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது டம்ப்ளிங்ஸ் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பொசசிவ் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா அங்கிளோட பொண்ணு, அவங்கள தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே பிளான் தான் போட்டுட்டு இருக்காங்க.
அவள் எப்படியோ ஒரு நல்ல குடும்பத்துக்கு போயிட்டா. ஆனால் அதில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது. அவன் வந்து செகண்ட் பையன் தான் அந்த குடும்பத்துக்கு. ஃபஸ்ட்டு மூத்த பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து தத்தெடுத்தவங்க தான். ஆனாலுமே அவன் தான் மூத்த பையன். அவனுக்கு மட்டும் நீ பழி உணர்ச்சியை தூண்டி விட்டுட்ட அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட தலைவராயிருவான். நீ வந்து மேலே வந்துடலாம். அதனால நீ ஹீரோவோட பிரதர், அதாவது அவன் தம்பி கிடையாது, அண்ணா தான். அவரை வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே அங்கிள் ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டிகிசஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.